Hi, my name is PK and welcome to my channel. இந்த வீடியோல பாகற்காய் எப்படி விதையிலிருந்து வளர்க்கறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஒரு மண்கலவை ரெடி பண்ணிடலாம். இந்த மண்கலவை தான் நான் விதைக்கிறதுக்கும் சரி, அப்புறமா அந்த செடி வளர்க்கறதுக்கும் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் தோட்ட மண், அடுத்து இந்த ஹோம் வேஸ்ட் காம்போஸ்ட், அதாச்சும் இந்த வீட்டு குப்பை கழிவுகள்லேருந்து ரெடி பண்ண இந்த உரம். அதுக்கு அடுத்து செம்மண், அப்புறம் மண்புழு உரம். செம்மண்ணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பியூரான அந்த செம்மண் கிடைச்சா மட்டும் யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா எந்த விதமான கற்களோ குப்பையோ இல்லாமல் ரொம்ப ஈவனாக ரொம்ப கிளியராக அதை கலந்து எடுத்துக்கோங்க. அண்டு கடைசியாக இதுல கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பாகற்காய்ன்றது ஒரு கொடி மாதிரி படர்ந்து போகிற ஒரு செடி தான். அண்ட் இதை வளர்க்குறது ரொம்ப அவ்வளோ ஒன்றும் கஷ்டமும் கிடையாது, ரொம்ப ஈஸி. அண்ட் இதெல்லாம் கம்பல்சரி எல்லாரோட கார்டன்லையும் வளர்க்க வேண்டிய ஒரு செடி தான் இது கண்டென்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம், ஸோ அதை கண்டுக்காதீங்க. இந்த எப்பவுமே விதைக்கிறப்போ இந்த மாதிரி பெரிய சைஸ் விதை எல்லாத்தையுமே அதை ஸ்ட்ரெயிட்டாக புதைக்காம முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட்டாக அப்படியே மண்ணு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன லேயர் ஆஃப் மண்ணு போட்டு மூடிடுங்க. ஆல்சோ விதைக்கிறப்போ ஒரு சின்ன கேப் விட்டு விதைங்க, ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும். ஏன்னா அப்போதான் அதை நம்ம ப்ரிக் பண்ணி எடுக்கிறப்போ அந்த வேர்கள் கொஞ்சம் ஈஸியாக வரும் வெளியே. ஒன்ஸ் அந்த விதையை மண் கலவைக்கு மேலே வச்சதுக்கப்புறம் மேலே ஒரு சின்ன லேயர் ஆஃப் மண், அந்த விதை கம்ப்ளீட்டாக புதையிற அளவுக்கு மட்டும் மண்ணை போட்டு மூடிடுங்க. நீங்கள் விதையை செங்குத்தாக அப்படியே மண்ணில் புதைச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் அதை சுற்றி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வைக்கிறப்போ அது எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே ஜெர்மினேட் ஆகிட்டு வரும். விதைக்கு மேலே மண்கலை போட்டு மூடினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜென்டலான ப்ரெஷர் வச்சு அந்த மேலே அந்த டாப் சாயிலை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதோட ரீசன் என்னன்னா, அந்த டாப் சாயில் அந்த விதையை கம்ப்ளீட்டாக ஃபேர்ம் பண்ணி அந்த சாயிலோட ஒரு கம்ப்ளீட் கான்டாக்ட்ல கொண்டு வரும். ஜஸ்ட் நீங்கள் மண்ணு மேலே போட்டு அப்படியே தண்ணி விட்டீங்கன்னா அந்த மண்ணில் இருக்க காற்று துறையினால அந்த மண்ணு ரொம்ப அன்ஈவனாக போயிட்டு விதை அட்மாஸ்பியரிக் ஏர்ல எக்ஸ்போஸ் ஆகும், இல்லைன்னா மண்ணுக்குள்ளேயே அது டிஸ்பிளேஸ் ஆகிட்டு ஜெர்மினேட் ஆகாம போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலா ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் தண்ணி மட்டும் விடுங்க. அண்ட் இதை விட ஒரு பெட்டரான வேலை நீங்க பாட்டிலே நீங்க ஷவர் பண்ணலாம். நான் இப்போ ட்ரை பண்ற மாதிரி ஒரு மெத்தட்ல தண்ணி விடவே விடாதீங்க எப்பவுமே. யூஸ்வலா ஒரு விதையோட ஜெர்மினேஷன்ன்றது அந்த விதையோட குவாலிட்டியை பொறுத்து மட்டும்தான் இருக்கு. மோஸ்ட் அந்த பாகற்காய் விதையெல்லாம் ஒரு 10 daysல ஜெர்மினேட் ஆயிரும். நான் அதை கிட்டத்தட்ட ஒரு 20 daysக்கு அப்படியே அந்த ட்ரேலேயே நான் விட்டுட்டேன், ஸ்ட்ரைட்டா அதோட ஃபைனல் லொகேஷனை டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்காக. ஸோ இப்போ 20 daysக்கு அடுத்து ஒரு அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். நீங்க பார்க்கலாம் இப்போ அந்த நாற்றுகள் எந்த அளவு செழிப்பா ரொம்ப அழகாவே வளர்ந்து இருக்குன்னு. இதுக்கான காரணம் என்னன்னா, அந்த விதையோட குவாலிட்டி, அப்புறமா நம்ம ரெடி பண்ண அந்த மண் கலவை, இதுல செம்மனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் இருக்கு. ஃபார் டிரான்ஸ்பிளான்டிங் நீங்க அந்த விதையோட வேரை முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம அதை அப்படியே எடுக்கிறது ரொம்ப நல்லது. நான் இந்த பாகற்காய் ஒரு க்ரோ பேக்ல ஒரு 12 inch க்ரோ பேக்ல தான் நான் அதை வளர்க்குறேன். அண்ட் இந்த சாயில் மிக்ஸ் இந்த மண் கலவைக்கு நான் ஸ்டார்டிங்ல அந்த விதைக்கான ரெடி பண்ண அதே மண் கலவை தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க நாற்றை மாத்தி வைக்கிறப்போ அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் லீவ்ஸ், அந்த லீவ்ஸ் வரைக்கும் அந்த நாற்றுகளை புதைக்கிறது கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஆழமாகவும் புதைக்கக்கூடாது, ரொம்ப மேலேயும் புதைக்கக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் லீஃப் அது வரைக்கும் நீங்கள் புதைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண உடனே தண்ணி விட்டுருங்க, அப்போ தான் அந்த ரூட்ஸ் ஈஸியாக செட் ஆகும். ஸோ நாற்று மாற்றி வச்சதுலேருந்து ஒரு 5 days கழிச்சிருக்க அப்டேட் இதுதான். ஃபர்ஸ்ட் நாற்று மாற்றி வச்ச உடனே நீங்கள் அந்த செடிக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக ஒரு பின்னாடி ஒரு குச்சி நடுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா அந்த செடி அதோட அந்த டென்ட்ரல்ஸ், அந்த கொடிகள் வளர ஆரம்பித்த உடனே அது சப்போர்ட் சிஸ்டம் தேடி போக ஆரம்பிக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் கரெக்டாக 30 days கழிச்சு நான் சொன்ன மாதிரி அந்த செடிகள் அதுவே அந்த கொடிகளை நோக்கி போயிட்டு அதுவே படர ஆரம்பிச்சிடுச்சு. நாற்பது நாள் கழிச்சு அந்த கொடிகள் அந்த இடம் ஃபுல்லா படர்ந்து நல்லா கொஞ்சம் அடர்த்தியான ஒரு காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாகற்காய்ன்றது நீங்க எந்த சீசன்ல வேணா வளர்க்கலாம். அண்ட் அதுக்கு தேவையான ஒரு கரெக்டான சாயில் மிக்சர் மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டா போதும். அண்ட் அது ரொம்ப ஒரு நார்மலான pH வேல்யூவில் இருக்கிற ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் போட்டு நீங்க ஒரு சாயில் மிக்சர் ரெடி பண்ண போதும். பர்டிகுலரா இதுதான் வேணும்ன்ற அவசியம் கிடையாது. அண்ட் பாகற்காய் வளர்க்குறது அவ்வளோ கஷ்டமும் இல்லை. நான் ஸ்டார்டிங்ல மென்ஷன் பண்ணிருப்பேன், ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு கிராப் தான் இது. அண்ட் இது கம்பல்சரியா எல்லாரோட கார்டன்லயும் வளர்த்தே ஆகணும்.
போகணும். ஏன்னா இதுலேருந்து எடுக்கிற வெஜிடபிள் அந்த பாகற்காய்ன்றது அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸோட இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக ஒரு 50லேருந்து 55 நாள் கழிச்சு அந்த பாகற்காய் செடி எல்லாமே பூ எடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த டைமில் நீங்கள் அந்த செடிக்கு உங்களுக்கு எந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கிடைக்குதோ அது சாலிட் ஃபர்டிலைசராக இருக்கலாம், இல்லை லிக்விட் ஃபர்டிலைசராக இருக்கலாம், நீங்கள் அது கொடுக்கலாம். ஆனால் கரெக்டாக அந்த செடி பூ எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அதிகமான ஃபர்டிலைசர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த செடி பூ எடுக்காமல் அந்த செடியோட அந்த கிரீன் லீவ்ஸ் அது மட்டும் தான் அதிகமாக வளர்ந்துட்டே இருக்கும் எப்போவுமே. இந்த பாகற்காய் செடி பொறுத்த வரைக்கும் இந்த பாலினேஷனுக்குலாம் அது பெருசாக சஃபர் ஆகிற ஒரு பிளான் கிடையாது. ஈஸியாக பாலினேட் ஆகிடும். அண்ட் அஸ் வெல் அஸ் இதில் நோய் தாக்குதலும் பெருசாக அந்த அளவுக்கு வராது. ஒரு சிகப்பு கலரில் ஒரு சின்ன பூச்சி இருக்கும், அந்த ஒரு பூச்சியோட தாக்குதல் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதையும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா வேப்ப எண்ணெய் வச்சு அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். பாகற்காய்ன்றது ரொம்ப அதிகமான அறுவடை கொடுக்கக்கூடிய ஒரு செடி தான் அது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 3லேருந்து 4 செடி இருந்தாலே போதும், நீங்கள் நிறைய ஹார்வெஸ்ட் ஒரு கன்சிஸ்டன்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் அதுலேருந்து அறுவடை எடுத்துகிட்டே இருக்கலாம். அண்ட் அதுக்கு நம்ம அந்த செடியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் அந்த அறுவடைக்கான அந்த ஹார்வெஸ்ட் ஸ்டேஜை பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு டீசெண்டான சைஸில் வளர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த பாகற்காயில் நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். அது ரொம்ப பெருசாக நம்ம வெயிட் பண்ணினா அது ஈஸியாக முத்தி பழுக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ஒரு பாகற்காய் பழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற பாகற்காய் ஒரு மெச்சூர் சைஸில் ஒரு நார்மல் சைஸ் வரதுக்கு முன்னாடி பழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டிலே பண்ணாமல் அது ஹார்வெஸ்ட்டுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும், அந்த சைஸ்க்கு ஓரளவுக்கு வந்தாலே போதும் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் செடி அதுக்கு அடுத்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் ஹார்வெஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரே ஒரு பாகற்காய் விதைக்கு போயிடுச்சுன்னா அடுத்தடுத்து இருக்க பாகற்காயும் சீக்கிரமாகவே மெச்சூர் ஸ்டேஜ் போய் விதை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த செடிக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட், ஒரு மினிமமான அமௌண்ட்டில் ஒரு சாலிட் ஃபர்டிலைசர், லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் ஒரு டைம் நீங்கள் ஹார்வெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஃபர்டிலைசர் ஒரு ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் கொடுங்க. ஸோ இதுதான் இந்த பாகற்காய் செடியிலேருந்து நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட். ஒரு டீசெண்டான ஹார்வெஸ்ட் தான் இது. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பாகற்காய் எப்படி விதையிலேருந்து வளர்க்குறதுன்றதை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until that, let's stay connected and create a better environment. Thank you.